சம்போ சிவசம்போ மாப்பிள்ள விலங்குகளுக்கு மனம் இல்லை. அதுக வாழ்கிறதுக்கான அடிப்படை அறிவோடு படைக்கப்பட்டு உணர்வு வழியில் இயங்குறதுக்கான சூழ்நிலைகளை இறைவன் படைச்சி வச்சுருக்கிறதுனால கோழிக்கு கூகலான்னு தோணுச்சுன்னா கோழி சேவல் கூகும், கழுதை கத்தலான்னு தோணுச்சுன்னா கத்தும். எதுக்கு கத்துறோம், இது கத்துறது அடுத்தவனுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்கிற சிந்தனையில் இருக்காது. அக்ரிணை அதெல்லாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்குது. அது விதிக்கப்பட்ட விதியோடு வாழ்ந்து முடிச்சுட்டு இன்னொரு விலங்குக்கு உணவாகவோ மண்ணுக்கு உரமாகவோ போயிடும். இது இறைவனுடைய வட்டத்துக்குள் இருக்குது. இறைவன் வட்டத்துக்கு வெளியே நம்மளை விட்டுருக்கார். எப்படின்னா, ஆன்மாவை உயிரோடு பிணைச்சி, உயிரை உடம்போடு பிணைச்சி, சுயமாக சிந்திச்சு தான் வச்சு அனுப்புகிற இரையாற்றலை பெருக்கி தன்னை உணர்ந்து தன்னிடம் சேருட்டுன்னு இறைவன் விளையாட்டில் கடைசி பொம்மை, அறிவுள்ள பொம்மை நாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, அறிவை பயன்படுத்தி உள்முக பயணம் மேற்கொள்ளாமல் நம்ம உணர்வு ரீதியான மண், பெண், பொண்ணு அந்த ஆசாபாசங்களுக்குள்ளே கட்பட்டு அதையவே நோக்கி போயிட்டுருக்குறோமே ஒழிய நம்மளுடைய படைப்பு என்ன, நாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஓட்டம் எதுக்கு, இது எங்கே போய் முடியும், எதையும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. நம்மளுக்கு முன்னாடி 100 பேரில் இருந்த மண் நம்ம பேருக்கு வந்தோடனேயுமே நம்மளுதுன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு பின்னாடி அது பேர் மாதிரி வேறு யாருக்கோ போயிருக்கு. ஆனால் மண் அதே தான், அது ஒரு திட்டப்பொருள், அது அங்கேயே இருக்குது, அது எங்கேயும் போகிறதில்ல. நாமளாக நினச்சிக்கிறோம் நம்மளுதுங்கிறதுக்காக. லிமிட்டுக்கு மேலே ஓடி ஓடி பொருள் சேர்த்து அந்த பொருள் ஒரு லிமிட்டுக்கு மேலே வரும்போது அப்போத்தான் இந்த பில்கேட்ஸ் மாதிரி ஆளுகளுக்கு தோணுது, நாம் பொருள் சேர்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரிஞ்சது. அவங்க கோடி கோடி அள்ளி கொடுக்குறாங்க. சிக்கனமாக சேமித்து கஞ்சம் பிடிச்சி உலகத்தில் இருக்கிற அத்தனை அயோக்கியத்தையும் பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி சேர்த்திட்டு அப்புறம் அதை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கான இன்னும் காரணம் அவங்களுக்கான நிறைவு, அவங்களுக்கான திருப்தி, அவங்களுக்கான ஒரு அமைதியை அந்த பணம் தள்ள. அது அவங்க தானம் செய்கிறாங்க. என்னமாமா சொல்ல வர்ற அப்படிங்க, நாங்கள் உங்களை பணம் சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை. இல்லானுக்கு இல்லாலும் இல்லை, ஈன்ற தாயும் இல்லை, அவையில் ஒரு சொல்லும் இல்லை அப்படிங்கிற பழமொழி. 1000 பசங்களை பெற்றெடுத்தாலும் அம்மா கடைசியில் காசு உள்ளவங்கிட்ட தான் போய் சேருவலாம். கடைசி காலத்தில் நம்மளை பார்க்குறதுக்கு, நமக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு உள்ளவங்க தான் கரெக்டு அப்படின்னு காசு உள்ளவங்கிட்ட தான் போய் சேருவலாம். அதே மாதிரி இல்லானுக்கு இல்லாலும் இல்லை, கட்டின பொண்டாட்டி கூட காசே இல்லைங்கிற, சுத்தமாக காசு சம்பாதிக்க தகுதி இல்லாதவங்க சூழ்நிலையினால் ஏற்றுக்குவாள ஒழிய மனசளவில் ஏற்ற கூட வாழ மாட்டா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மனைவியும் தாயும் கூட புறக்கணிக்கிற அளவுக்கு பொருளுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பொருளே வாழ்க்கை இல்லை. நான் சொல்ல வர்றது, உங்களுடைய கேரக்டர் ஏத தொழிலை கண்டுபிடிங்க, அதில் முயற்சி செய்யுங்க, உழையுங்க, லாபம் வைங்க, சம்பாதிங்க, அதை வச்சு குடும்பத்தை நடத்துங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது செஞ்சுதான் நாம் வைக்கிற லாபம் நம்மக்கிட்ட வாங்குறவ மனசு நோகாத அளவுக்கு இருக்கும். திருப்பூர் கூட பக்கத்தில் 10 ரூபா வச்சப்பா, போயிட்டு 50 ரூபா செலவாகும். கோயம்புத்தூர் போனோம்னா ஒரு 150 ரூபா செலவாகுதப்பா, இங்கே வாங்கினா 50 ரூபா ஆயிடுச்சு, பரவாயில்ல, அந்த ரேஞ்சில் இருக்கணும் நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் சொன்ன வந்தது என்னென்னா, இது எல்லாம் தாண்டி ஆரோ ஒளிவட்டம். நீங்கள் பெரிய பெரிய மகான்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைக்கு பின்னாடி வட்டம் போட்டிருப்பாங்க. ரமண மகரிஷி இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க, ஆரஞ்சு கலரில் ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. ஓசோக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க, புத்தருக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ஆரோ ஒளிவட்டம் அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது எல்லாமே இறைவனுக்கு பின்னாடி இருக்கும். ஆனால் மெயினாக மனிதனாக இருந்து மகத்துவம் அடைஞ்ச மனிதர்களே, மேம்பட்ட மனிதர்களுக்கு பின்னாடி இது போட்டிருப்பாங்க. அது விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் நமக்குள்ளே இருக்கிற சிவ ஆற்றலை நோக்கி பயணம் செஞ்சு பராமரித்து அதுக்கான முயற்சி எடுத்தால் நம் உயிர்
உள்ளிருக்கிற சிவனோடு சேர்ந்து ஒளி அலைகளை அதிகப்படுத்தும். அந்த ஒளிகளுக்கு அதிகமாகும்போது அவன் சராசரி நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்கிறான். அப்படி உயரும் மனிதன் மகானாகிறான். ரமணர் தன்னுடைய வாழ்நாளில் பெரிய அற்புதங்கள் எதுவுமே செய்யலை. அப்படித்தான் நீங்கள் புக்கில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். ரமணாசனம் போய் பாருங்கள். அவர் செத்தவனை பிழைக்க வைக்கல. நம்ம குகை குரு நமச்சிவாய் சொன்ன மாதிரி செத்தவன் தான் போன்னு சாபம் கொடுக்கல. அன்பா இயல்பா வெகு யதார்த்தமான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அது ஒரு உன்னத புரிதல். ஞானம்ங்கிறது மிகப்பெரிய யதார்த்தமான நிலையில் நொடியில் வாழ்கிறது. நாளைக்கு என்ன நேற்று என்னங்கிறது இல்லாமல் இன்றைக்கி வாழ்கிறது தான் மாப்பிள்ளை ஞானம் அடைகிறது. அதை நோக்கி போகிறதுக்கு குடும்பம் தடையில்லை, குழந்தை குட்டி தடையில்லை, உங்கள் தொழில் தடையில்லை. நீங்கள் எல்லாத்தையும் அது கூடவே இருந்துட்டு நீங்கள் உள்முக பயணத்துக்கு முயற்சி செய்யுங்கிற, உங்களுடைய ஆர்வ ஒளிவட்டத்தை அதிகப்படுத்துங்கிற. நீங்கள் புத்தராக வேண்டாம், பெரிய ரமண மகரிஷி ஆக வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் நீ நல்ல ஆள் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க. போராட்டம், உங்கள் போராட்டம் எதை நோக்கி ஓடுது? காசு காசு காசு. அந்த காசு கடைசியில் என்ன ஆகுது? தேவைக்கு சம்பாதிக்க முடியாதவன் ஒரு கூட்டம், தன்னோட தேவையை பெருக்கிட்டு அதுக்காக சம்பாதிக்க முடியாமல் ஒரு கூட்டம், எது தேவைன்னே தெரியாமல் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறது ஒரு கூட்டம், சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தும் போதும்னு கம்முன்னு இருக்கிறது ஒரு கூட்டம். இப்படி பல கூட்டம் இருக்குது மாப்பிள்ள மனிதர்களுக்குள்ள. சம்போ சிவசம்போ இருக்குது. நீங்கள் இதில் எல்லாம் மன அழுத்தம் இல்லாமல், பெருசாக ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் இயல்பாக கொண்டு போங்கிற. பாகமங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை வருது, அட்ஜஸ்ட் பண்ணி போய் பேசுங்க. அண்ணன் தம்பியாக இருப்பா, சித்தப்பா இருப்பா, பேசுங்க. பேசி பிரச்சனை முடியுங்க. வருங்காலத்தில் ஒரு 2 சென்ட் இருந்தாலும் சுத்தமாக வச்சுருங்க, பிரச்சனை இல்லாமல் வச்சுருங்க. தடமொழியெல்லாம் ஓர்சல் பண்ணுங்கள், சேமிங்க. சத்தியமாக உங்கள்கிட்ட இப்போ வர்ற காசு 10 வருஷம் கழிச்சு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் 10 வருஷம் கழித்து இன்றைக்கி இருக்கிற செலவோட 10 மடங்கு செலவு வரும்னு கேரண்டியாக சொல்ல முடியும். அப்புறம் உணவுக்கும் உழைப்புக்கும் உள்ள சமநிலை கெட்டு போனனால இப்போ உணவில் அதிகமான சத்துக்களோட உணவுகளுக்கு சாப்பிட்றீங்க. உடல் கொழுப்பு ஏறுது, பட்டாக்ஸ் பெருசாகுது, தொந்தி வருது, உடம்பு வெயிட் ஏறுது, குமிய முடியல, நிமிரும். ஏன்? சாப்பாடு. வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழ்கிறதுக்கு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? வாயை கட்டி வாயில் போகிற பொருளை கட்டுனா புதுசாக டெலிவரியான பிள்ளைக ஈரத்துணி போட்டு வயிற்றை இறுக்கி கட்டி உள்ளே வச்சுருக்க வேண்டியதில்லை, அளவாக சாப்பிட்டாலே போதும்னு சொல்கிறக்காக தன் மகளுக்கு தாய் சொன்னது. வாயை கட்டுனா வகுத்து கட்ட வேண்டியது இல்லைங்கிறக்காக வந்து வாயை கட்டி வயிற்று கட்டி பிழைக்கிறதுங்கிறது. ஓகே, நீங்கள் வயிற்றெல்லாம் இறுக்கி கட்ட வேண்டாம். வாயில் போடுறது எத்தனை கலோரி சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், நம்ம டெய்லி என்ன பண்ணுறோங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களால் தான் குடும்பம் ஓடுதுங்கிறதுனால உங்களை சார்ந்திருக்கிற மனைவி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பாவை கேவலப்படுத்தாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க, வச்சுட்டு அவங்கள சிக்கனம் அருள் சொல்லாதீங்க. உங்கள் அயோக்கியம் அவங்களுக்கு தெரியணும். வாழ்க்கைங்கிறது எப்போ வேணாலும் எந்த விதமான திருப்பங்கள் ஏற்படலாம். அந்த திருப்பங்களுக்காக நம்ம பயப்பட்டு பயணம் செய்யாமல் இருக்க முடியாது. எல்லா பயணங்களுக்கும் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கூட ஒரு சப்சிடி போட்டு போக முடியாது. 4 வீலுக்கு சேர்ந்து ஒரு ஸ்டெப்னி தான் வச்சுக்க முடியும், 4 ஸ்டெப்னி வச்சுக்க முடியாது. வாழ்க்கையில் வாரதை ஏற்றுட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்யுங்க. அப்படி மாற்றி அமைக்க முடியாததை ஏற்றுக்குங்க. ஏற்றுட்டு கடந்து போகிறதுக்கு பாருங்கள். சாக்கடையை சுத்தம் பண்ணுறதுக்கு நாம் கீழே இறங்கினா ஊராக சாக்கடை, நம்ம சாக்கடையிலேயே கடந்துடுவோம். நம்ம வாழ்நாள் பூரா சாக்கடை சுத்தம் பண்ணுறதுலையே போயிடும். எல்லா வீட்டுக்கும் ஒரு சாக்கடை இருக்குது. அந்த சாக்கடையை தாண்டி போனால் மட்டும்தான் நாம் நினைக்கிற எல்லை அடைய முடியும். நிச்சயமாக நீங்கள் ஒரு 15 வருஷம் கழித்து அடைய வேண்டிய எல்லையை நிர்ணயம் பண்ணுங்கள். அதை 3ஆக பிரிச்சுக்குங்க. 5 வருஷத்தில் அடைய வேண்டிய எல்லை 5 வருஷமாக நம்ம ரஜினி சொன்ன மாதிரி 8 பிரிக்க வேண்டாம், 5 பிரிச்சுக்குங்க. அந்த 5 வருஷத்தை நோக்கி அடையிறதுக்கான ஒரு பட்ஜெட் போடுங்க. மாதம் வரவு செலவை பேசுங்க. உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் மனைவி அதில் இருக்கணும். இருந்தால் தான் தெரியும். பர்சனல் அக்கௌண்ட் வச்சு தனித்தனியாக காசு வச்சுட்டு நான் ஒரு 15,000 போடுறேன், நீ 15,000 போடு, அந்த 30,000 வச்சு குடும்ப இடத்துல மிச்சம் நீ என்னமோ பண்ணணும், நான் என்னமோ பண்ணணுன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் நிலைக்காது. அனுசரித்து புரிஞ்சு சக மனுஷனை ஏற்றுட்டு வாழ்ந்தால் தான் வாழ முடியும். அன்பும் ஆசீர்வாதமும். ஓம் நமச்சிவாய.
சம்போ சிவசம்போ.